வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். மதுரையில் அமைச்சர் உதயநிதி கலந்து கொண்டு 11,500 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கினார். பின்னர் ஒத்தக்கடையில் நடந்த விழாவில் மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு 2,500 கோடி மதிப்பிலான கடன் உதவிகளை அமைச்சர் வழங்கினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர், திட்டங்களை மக்கள் தேடிச் செல்லும் காலம் போய் மக்களை தேடி திட்டங்கள் செல்கின்றன என கூறினார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பகுதியில் உள்ள ஆரணி ஆற்றில் ஆண் சடலம் ஒன்று மிதப்பதாக அப்பகுதி மக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோயம்புத்தூர் மாவட்டம் கெம்பட்டி காலனி பகுதியைச் சேர்ந்த கோகுலகிருஷ்ணன் உறவினர்கள் சிலருடன் சேர்ந்து மது அருந்திய நிலையில் போதையில் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த 4 உறவினர்கள் கோகுலகிருஷ்ணனை கத்தியால் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடி உள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் அவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட பிரவீன், சந்துரு உள்ளிட்ட 5 நபரை கைது செய்தனர். கோயம்புத்தூர் மாவட்டம் பீளமேடு பகுதியில் தனியார் தங்கும் விடுதி செயல்பட்டு வருகிறது. இதில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் தங்கியுள்ள நிலையில் அவரது விலை உயர்ந்த செல்போன் விடுதியில் காணாமல் போனது தெரியவந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது மர்ம நபர் ஒருவர் அங்கு வந்து செல்போனை திருடிச் செல்லும் காட்சி பதிவாகியுள்ளது. இதுகுறித்து காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை தேடி வருகின்றனர். வரும் 23ஆம் தேதி விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாடு நடைபெறுவதை ஒட்டி கட்சி நிர்வாகிகள் பலத்தை நிரூபிக்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாவேகா கட்சி நிர்வாகிகள் பேரணியாக சென்றனர். இந்த பேரணியில் வருங்கால முதலமைச்சர் வாழ்க என கட்சி நிர்வாகிகள் கோஷமிட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வீதிகள் வழியாக பேரணி சென்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள வனத்துறைக்கு சொந்தமான காப்பு காட்டில் சில மர்ம நபர்கள் மரங்களை வெட்டுவதாகவும் ஏர்கன் துப்பாக்கி வைத்து வனப்பகுதியில் துப்பாக்கி சூடு நடத்தியதாகவும் வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து சந்தேகத்திற்கிடமாக சுற்றித் திரிந்த 5 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டதில் குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் என்று தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து குற்ற செயலில் ஈடுபட்ட சசிகுமார், நாகராஜ் உள்ளிட்ட நபர்களை கைது செய்து குன்னூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் கலைமகள் உதவி பெறும் நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் ரோட்டரி சங்கம், தனியார் நிறுவனம் மற்றும் மருத்துவமனை இணைந்து இலவச இயற்கை மருத்துவ முகாம் நடைபெற்றது. முகாமில் பல்வேறு வகையான நோய்களுக்கு சிகிச்சை, மருத்துவரின் இலவச ஆலோசனைகள் உள்ளிட்டவை இயற்கை மருத்துவர் சுதாகர் மற்றும் பயிற்சி மருத்துவர் அகர முதல்வன் பொதுமக்களுக்கு வழங்கினார். இதில் 500க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரியில் செவாலியே செல்லான் நாயக்கரின் பிறந்தநாளை ஒட்டி அரசு சார்பில் சட்டப்பேரவை வளாகத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம் உள்ளிட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை கொட்டிவாக்கத்தில் தனியார் சிலம்பம் பயிற்சி கூடம் செயல்பட்டு வருகிறது. இதில் ஒற்றை கம்பு, இரட்டை கொம்பு, மான் கொம்பு உள்ளிட்ட பயிற்சி வழங்கப்படும் நிலையில் பயிற்சி பெற்ற மாணவர்கள் 80 பேருக்கு தற்காப்பு கலையின் கிரேடிங் சான்றிதழ் வழங்கும் விழா நீலாங்கரை தனியார் பள்ளியில் நடைபெற்றது. இதுகுறித்து பயிற்சி கூடம் உரிமையாளர் மாஸ்டர் பாலா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது மான் கொம்பு விளையாட்டு, சுருள்வாள் உள்ளிட்ட பாரம்பரிய கலைகளை அழிந்துவிடாமல் காக்கும் வகையில் மாணவர்களுக்கு பயிற்சி அளிப்பதாக தெரிவித்தார். பெண்கள் பாதுகாப்பு இரவில் வரும் பொழுது அவங்க கையில் எந்த பொருளும் ஆயுதம் இல்லைன்னா, ஆனால் அவங்க அந்த தலையில் வைக்கிற அந்த ஸ்லேடு வச்சு பயன்படுத்தலாம். அதை சில அந்த லிப்டிக்கு அந்த சில பேனா வச்சு பயன்படுத்தலாம், துப்பட்டா வச்சு பயன்படுத்தலாம். வலையில் அவங்க சேஃபாக கூட ஒரு இரும்பு இந்த மாதிரி எதனா கையில் நிறைய பேர் போடுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் கூட அதை பயன்படுத்தலாம். செப்பல்கள், அதை ஹீல்ஸ் மாதிரி சில பேர் போட்டுன்னு வராங்க, அந்த மாதிரி ஒரு ஆயுதமாக கூட நம்ம பயன்படுத்தலாம். அதாவது உடம்புல இருக்கிற சில பொருள்களை வச்சு நம்ம ஆயுதங்களாக பயன்படுத்துறதுக்கு நாங்கள் சில விஷயங்கள் கைப்பாடங்களோட அதை குத்துவரிசை என்ற தடுமுறைகள், காட்டும் தடுமுறைகள், இது எல்லாமே நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி இருப்பதாக வானிலை மையம் அறிவித்துள்ளது. இதையடுத்து தமிழகம், புதுவை மாநிலங்களில் பரவலாக மழை பெய்யும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரி பழைய துறைமுகத்தில் உள்ள புயல் எச்சரிக்கை கூண்டில் 1ஆம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் 103 விநாயகர் சிலைகளை டிராக்டர் மற்றும் லாரி உள்ளிட்ட வாகனங்களில் வைத்து முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலமாக கொண்டு சென்று வைகை அணையில் கரைத்தனர்.
சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான பக்தர்கள் வந்துள்ளனர். இந்நிலையில் மேட்டூர் தீயணைப்புத் துறையினர் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஆற்றில் அதிக நேரம் இருக்கக்கூடாது, விநாயகர் சிலையை கரைத்த உடனே மேலே வர வேண்டும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். சூலூரை அடுத்துள்ள சோமனூர் பவர் ஹவுஸ் பகுதியில் 33ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா இந்து முன்னணி இளைஞர் அணி தலைவர் பிரபாகரன் மற்றும் சதீஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து பெண்கள், சிறுவர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு வள்ளி கும்மியாட்டம் நடனமாடினர். பின்பு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாரதிய ஜனதா கல்வியாளர் பிரிவு பிரகாஷ், கௌதம், பாலு மற்றும் தர்ஷன் ஆகியோர் பரிசுகளை வழங்கினர். அனைவருக்கும் வணக்கம். 33வது ஆண்டு விழா 2 நாள் சிறப்பான முறையில் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 2வது ஆண்டு நிகழ்ச்சியாக எங்களது ஸ்ரீ வள்ளிமுருகன் கும்மியாட்ட குழு, ஸ்ரீ கலைவள்ளி கும்மி ஒன்றாக இணைந்து சிறப்பான முறையில் இன்று நவராசிரமத்தில் வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் கிட்டத்தட்ட 45 ஆண்டு காலம் நான் இந்த வள்ளி கும்மியாட்டத்தில் ஆசிரியராக இருக்கிறேன். இருந்து பல ஊர்களிலே நம்ம பெண்களெல்லாம் நல்ல முறையில் பழக்கி சிறப்பான முறையில் எல்லாம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆட்டத்தில் எல்லாருமே கற்றுக்கலாம். இதுக்கு வயசு வரப்போ எதுவுமே கிடையாது. யார் வேண்டுமானாலும் எல்லாம் நல்லா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரசம்பட்டு கிராமத்தை சேர்ந்த முன்னாள் அதிமுக கிளை செயலாளர் சுப்பிரமணியனின் மகனும் 2ஆம் கிளை கழக செயலாளருமான ஜெயபிரகாஷின் திருமண விழாவிற்கு அதிமுக மாவட்ட செயலாளர் குமரகுரு மற்றும் முன்னாள் அமைச்சர் மோகன் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர். இதில் கிளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை சுற்றுவட்டார கிராமங்களில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த 46 விநாயகர் சிலைகள் மேலதாளங்கள் முழங்க காவல்துறை கண்காணிப்பில் வாகன ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஊர்வலத்தின் போது பம்பை களிகாட்டம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளோடு காவிரி துலாக்கட்டம் வந்தடைந்தும் சிலைகள் கரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலை ஏற்பாட்டாளர்களுக்கு இந்து முன்னணி சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. புதுவை குருஸ்மா நகர் பத்மினி தோட்டம் பகுதியில் அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் 48ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான நேற்று அன்னையின் திருவுருவம் தாங்கிய தேர் பவனி நடைபெற்றது. தேரானது ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயம் வந்தடைந்தது. இதில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அன்னை வேளாங்கண்ணி மாதா ஆலய விழா குழுவினர் செய்திருந்தனர். கொடைக்கானல் பகுதியில் உள்ள நாயுடுபுரம், அப்சர்வேட்டரி, வில்பட்டி, ஆனந்தகிரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து இந்து முன்னணி சார்பாக விநாயகர் சிலை நாயுடுபுரம் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் இருந்து 64 பெரு சிலைகள் வாகனங்களிலும் 600 சிறிய சிலைகள் பெண்கள் தலைகளும் தாங்கி நடைபயணமாக டிப்போ, 7 ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வழியாக தமிழ் பாரம்பரிய விளையாட்டுகளுடன் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு அரசு உயர்நிலை பள்ளி அருகே உள்ள ஆற்றில் கரைக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட செவிலிமேடு புறவழி சாலையில் உள்ள ஐயனார் ஆலயத்தில் தலைமை செயற்குழு உறுப்பினர் சுகுமார் தலைமையில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் கோபூஜை, யாக பூஜை நடத்தப்பட்டு புனித நீர் கலசங்கள் மங்கள வாத்தியத்துடன் புறப்பட்டு கோபுர கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் மாமன்ற உறுப்பினர் சூரிய தர்மராஜ், 42வது வார்டு வட்ட தலைவர் இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை செயலாளர் செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி 10க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளுக்கு இந்து மக்கள் கட்சியினர் சார்பில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஊர்வலமாக கொண்டு சென்று ஏரிக்கரையில் கரைக்கப்பட்டது. மேலும் ஊர்வலத்தின் போது அனுமன் சிலம்பு மன்ற குழுவினர் சார்பில் சிலம்பாட்டம், சுருள் ஆட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி மந்தாரக்குப்பம் அருகே உள்ள வெற்றி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விநாயகர் சதுர்த்தி விழாவை ஒட்டி தேனியில் சுமார் 800க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்து ஆற்றில் கரைப்பதற்கு போலீசார் அனுமதி அளித்தனர். இந்த நிலையில் இந்து எழுச்சி முன்னணி மற்றும் இந்து முன்னணி சார்பில் சுமார் 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அரண்மனை புதூர் பெரியாற்றில் ஆற்றில் வீசி கரைக்கப்பட்டது.
தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகில் உள்ள உடன்குடியில் இந்து முன்னணி சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை விஜர்சனம் செய்வதற்காக ஊர்வலம் நடைபெற்றது. இதையடுத்து உடன்குடி தேரியூரில் தொடங்கிய ஊர்வலத்தில் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் விநாயகர் சிலையுடன் தாரை தப்பட்டை செண்டை மேளத்துடன் அணிவகுத்து ஊர்வலம் தொடங்கியது. தேனி மாவட்டம் கம்பத்தில் இந்து முன்னணி சார்பில் அரசமரம் அருகில் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு தொடங்கப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை வைத்து வழிபாடு நடைபெற்றது. பின்னர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட விநாயகர் சிலைகள் முல்லை பெரியாற்றில் கரைக்கப்பட்டன. நிகழ்ச்சியின் போது சுமார் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். குவைத் நாட்டின் துணை பிரதமராக இருந்தவர் இமாத் அதிதி. இவர் அந்நாட்டின் எண்ணெய் வளத்துறை அமைச்சர் பொறுப்பையும் கவனித்து வந்தார். அவரை பதவியில் இருந்து நீக்குவதற்காக குவைத் மன்னர் மிஷல் அல் அஹ்மத் அல் ஜஃபார் அல் சபா அறிவித்துள்ளார். இந்த தகவலை குவைத் அரசு நடத்தும் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. குவைத் நிதி அமைச்சரும் பொருளாதார விவகார அமைச்சருமான நூரா பாசாமுக்கு எண்ணெய் வளத்துறை கூடுதல் பொறுப்பாக வழங்கப்படுவதாக மன்னர் அறிவித்துள்ளார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.